வயதாகும்போது ஸ்கின்ல கொலாஜன் கம்மியாகிறது, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி கம்மியாகி தின் ஆகுறதுனால தோல்ல சுருக்கம் ஏற்படுது. ஆனா இந்த காலத்துல அதிகமா வெயில்ல சுத்துறது, ஸ்ட்ரெஸ், ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக் பண்றது, நம்மளை சுத்தி இருக்கிற பொல்யூஷன், உடலை ட்ரை பண்ற மாதிரி ஃபுட் சாப்பிடுறது, கார்டிகோஸ்டீராய்டு, ஓரல் கான்ட்ராசெப்டிவ், ஆன்டி டிப்ரெசன்ட் போன்ற மருந்துகளை அதிகமா எடுத்துக்கிறதுனால இளம் வயதிலேயே பலருக்கும் தோல் சுருக்கம் உண்டாகுது. ஆயுர்வேதா பொறுத்தவரை உடல்ல வாதம் அதிகமாகிறதுனால ஏற்படுற ப்ராப்ளம் இது. இளம் வயதிலேயே தோல் சுருக்கம் ஏற்படாம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் பாப்போமா? வணக்கம், கல்பவ்ருக்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய். நம்பர் 1, நான் காரணங்கள்ல சொன்ன எல்லாத்தையும் செய்யறத அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2, ஃபேஸை அதிகமா வாஷ் பண்றத அவாய்ட் பண்ணணும். மார்னிங் அண்ட் நைட் தூங்க போற முன்னாடி மைல்டு ஃபேஸ் வாஷ் ஆர் பச்சை பயிறு மாவு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளுக்கு 2 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். மேக்கப் போட்டிருந்தா ரிமூவ் பண்ணாம தூங்கக்கூடாது. நம்பர் 3, நைட் ஃபேஸ் வாஷ் செஞ்ச அப்புறமா 2 drops ஆஃப் கோகோனட் ஆயில் ஆர் குங்குமாதி ஆர் நால்பமராதி தைலம் வச்சு ஃபேஸை நல்லா 5 minutes மசாஜ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நம்ம முன்னோர்கள் காலத்தில் பொல்யூஷன் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ நம்மளை சுற்றி பொல்யூஷன் மட்டும்தான் இருக்கு. நம்பர் 5, தாகம் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிங்க. நம்பர் 6, சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணுங்க. நம்பர் 7, பீட்ரூட், கேரட், கீரை, ஆரஞ்சு, டார்க் சாக்லேட், கிரேப்ஸ், மாதுளை, ஆப்பிள், முட்டைக்கோஸ், மாம்பழம், மஞ்சள் பூசணி, காலிஃப்ளவர், நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்க.